ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்காம வந்து இருக்காங்க. இந்த ரிசல்ட்டு வருமா வராதா அப்படின்ற ரேஷன் கார்டுடைய ஊழியர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய டவுட்டாகவே உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைத்து தேர்வாளர்களுக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலியாக இருக்குது. இன்று காலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ டிஆர் ஆஃபீஸ் மூலமாக கிடைத்திருக்கு. இருந்தாலுமே இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அனைவருமே இது வரைக்குமே ஒரு 3 மாத காலங்களாகவே வெயிட் பண்ணுறோம். இது வரைக்குமே அப்டேட் கொடுக்கல. அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் வந்து போயிட்டு இருக்குது. இந்த ரிசல்ட் எதனால் அப்டேட் கொடுக்கல, இனிமே அந்த சென்னை மாவட்டத்துக்குலாம் நேர்காணலே நடக்கலை. அவங்களுக்கு எப்போ தேதி அறிவிக்கப்படும், இதனால் தான் நம்மளுக்கு இந்த ரிசல்ட்டு அப்டேட் பண்ணாமே அவங்க வந்து டிலே பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரியும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களாக வந்து இந்த வேலை குறித்து வந்து இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதில் வந்து நிறைய பணப்பட்ட படங்கள்லாம் இதில் வந்து நடக்குது. இதனால தான் நம்மளுக்கு இனிமே இந்த ரேஷன் கார்டுடைய ரிசல்ட் அப்டேட் பண்ணாமே அவங்க வந்து டிலே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? இந்த ரிசல்ட் கன்ஃபார்மாக இந்த மாதமாச்சு வருமா வராதா அப்படின்ற மனநிலைக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இருந்தாலுமே இந்த ரிசல்ட்டை குறித்து என்ன தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. டிஆர் ஆஃபீஸ் மூலமாக என்ன அப்டேட் வந்து வெளியாக இருக்குது, இந்த ரிசல்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வெளியாகுமா, என்ன டேட்டில் வந்து அப்டேட் கொடுக்க போகிறாங்க, இந்த வேலையில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு ஒரு சில லெட்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டு வேலையில் வந்திருக்கு. என்ன லெட்டர் வந்திருக்கு, இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இதில் யாருக்கு வந்து ஸோ முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, எதன் அடிப்படையில் அனைவருமே வழங்கியிருக்காங்க, எவ்வளோ மார்க் இருந்தால் இந்த வேலையில் வேலை வந்து வழங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நேர்முக தேர்வு மூலமாக தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவலும் வழியாக இருக்குது. இதெல்லாம் உண்மையாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டிகேப் இவங்களுக்கெல்லாம் வேலை வந்து நாங்கள் வந்து கொடுக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இருக்குது. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்குமே ஒரு சந்தேகங்களாகவே உட்பட்டுருச்சு இல்லையா? ஏன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் 3 மாத காலங்களாகிடுச்சு, நம்மளுக்கு அப்டேட் கொடுக்கல. ஏற்கனவே வந்து டிசம்பர் மாதமே கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டு நம்மளுக்கு வந்து கொடுக்கல. இருந்தாலுமே கூட்டுத்துறை அமைச்சரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரிசல்ட்டு கூடிய விரைவில் பணியாணை வந்து வழங்குவோம் அப்படின்றத சொல்லியிருந்த நிலையை தான் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. இருந்தாலும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இன்றைக்கி ஒரு சில மாவட்டங்களுக்கு காலையில் ஜியோ உத்தரவு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக இன்றைக்கி இரவுக்குள்ளே ஒரு சில மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சந்தேகங்கள் அனைத்துமே இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா இப்போ அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன்களுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாத காலங்களாகவே ரிசல்ட் அப்டேட் கொடுக்கல. அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் போயிட்டுருக்கு, உண்மையான நிலவரம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான நிலவரத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏற்கனவே தெரியும் பொங்கல் பண்டிகையின் காரணமாக நம்மளுக்கு வந்து ரொம்ப டிலே ஆகிடுச்சு இல்லையா? ரிசல்ட் வந்து அவங்க வந்து அப்போ வந்து எந்த ஒரு ப்ராசஸிங்குமே நடக்கலை. இந்த ப்ராசஸிங் நடக்காத காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த பிப்ரவரி லாஸ்ட் வீக்கில் தான் நம்மளுக்கு வந்து இந்த ப்ராசஸிங்கே வந்து நடத்தியிருக்காங்க. இதனால தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிசல்ட் அப்டேட் பண்ணாமே கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிலே ஆகிறதுக்கான காரணம் வந்து இதுதான். இருந்தாலுமே நாங்கள் கூடிய வரையில் மார்ச்சுக்குள்ளேயே நாங்கள் வந்து இறுதிக்குள்ளே நாங்கள் வந்து ரிசல்ட்டை கொடுத்துருவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதன் அடிப்படையில் தான் ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு ஒரு உண்மையான நிலவரத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் நிறைய பேருக்கு பணப்பட்டுப்பாடுகளை இனிமேல் முடியல. அவங்களாம் வந்து பணம் கேட்டிருக்காங்களே, அவங்கள வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவங்களாம் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களாம் ப்ராசஸிங் வந்து இப்படி மாதிரி அவங்கள வந்து இது வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படி மாதிரி ஆட் பண்ணுவோம் இல்லையா? இது மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்லை. இருந்தாலுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இருந்தாலுமே இது வந்து நடக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்பியிருக்காங்க. நிறைய வதந்திகளும் பரப்பிட்டு இருக்காங்க. வதந்தியை பொறுத்தளவுக்கு யாருமே நம்பாத. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அனைவருமே செலக்ட் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேலே வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் இதுக்கு மேலே ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டை அப்டேட் வந்து ஆகிடும். இருந்தாலும் இனிமே ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் நடக்கலை. சென்னை மாவட்டத்தில் இனிமே சேல்ஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா
நேர்காணலே வந்து நடக்கல. ஸோ அவங்களுக்கு அந்த நேர்காணல் எப்போ வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாகவே இருக்கு. ஸோ இந்த நாள் தான் மார்ச் இறுதிக்குள்ளே நாங்க வந்து அனைவருக்குமே முடித்துருவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ இதன் அடிப்படையில கன்ஃபார்மா இன்னும் இந்த வீக்ல ரிசல்ட்டு இவங்களுக்கு அனைவருக்குமே ஏதாச்சும் ஒரு அப்டேட் குடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு அப்டேட் குடுக்கறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பாக இருந்திருக்கு. அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து குடுத்துருக்காங்க அப்படின்னா, முன்னுரிமை பொறுத்தளவுக்கு இந்த முதல் பட்டதாரி, ஆதரவற்ற விதவைகள். இவங்களுக்கு வந்து இந்த நேர்முகத் தேர்வுல பெண்கள வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு நெறைய தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற மாரி ஒரு தகவல் வெளியா இருக்கு. அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலா தான் பார்த்தீங்கன்னா, இப்போ வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலுமே இந்த வேலையில பெண்கள் நெறைய பேரு இந்த வேலையில தேர்ச்சி பெ பெற்றிருக்காங்க. அடுத்ததாக இந்த வேலைய பொறுத்தளவுக்கு அ நேர்முகத் தேர்வுலலாம் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க? எதன் அடிப்படையில அனைவருமே வழங்கியிருக்காங்க? எவ்வளோ மார்க் வச்சிருந்தா இதில செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்முகத் தேர்வ பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். இதில வந்து செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு எக்ஸாம் கிடையாது இல்லையா? ஒன்லி நேர்முகத் தேர்வு மூலமா தான் ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. அந்த நேர்முகத் தேர்வு மூலமாக உங்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும், அதேமாரி நீங்க வந்து 10த், 12த்ல எவ்வளோ கட் ஆஃப் வந்து வைத்திருக்கீங்க? 2மே மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இதில வந்து ஷார்ட் லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஷார்ட் லிஸ்ட்ட பொறுத்தளவுக்கு இதுவரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து மாவட்டத்துக்குமே முடிந்துருச்சா அப்படின்னா, இன்னுமே இல்ல 90, 95% வரைக்கும் தான் இதுவரைக்குமே முடித்திருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு 100% முடியல. இதனால தான் நம்மளுக்கு ரிசல்ட்டே அப்டேட் குடுக்கல. ஒரு சில மாவட்டங்களுக்கு தான் முடித்திருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெளியாகும். கூடிய விரைவில பார்த்தீங்கன்னா, உத்தரவு வந்து குடுத்துட்டாங்க அப்படின்னா, நாங்க வந்து ரிசல்ட் குடுப்போம் அப்படின்னு தான் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக அஃபிஷியலாகவே ஒரு தகவல் வெளியா இருக்கு. அதாவது இந்த ரேஷனுடைய சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்ட பொறுத்தவரை கூடிய விரைவில் அப்டேட் குடுத்துருவோம். அப்டேட் குடுத்துருவோம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. கன்ஃபார்மா அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி தான். இதில ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எதன் மூலமா அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வெப்சைட் இருக்கு இல்லையா? அது மூலமாக தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே அப்டேட் குடுப்பாங்க. ரிசல்ட்ட பொறுத்தளவு ஒரு மட்டமாக 37 மாவட்டத்துமே ஒரே மட்டாக நம்மளுக்கு ரிசல்ட் குடுக்க மாட்டாங்க. ஒரு மாவட்டத்துக்கு அப்டேட் குடுத்தாங்க அப்படின்னா, அதே மாரி 2, 3 நாட்கள் கழித்து இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து குடுப்பாங்க. அதே மாரி ஒரு மாவட்டத்துக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 2 மாவட்டத்துக்கு மேல ரிசல்ட்டே அவங்க வந்து அப்டேட் குடுப்பாங்க. ஆனால் ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே எதிர்பார்ப்பது மாரி ஒரே நாளைக்கு அனைத்து மாவட்டத்துக்குமே அப்டேட் வந்து ஆகாது. அடுத்ததாக இதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க. அடுத்த ப்ராசஸிங் வந்து என்ன நடக்கும் அப்டின்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் அ அனைத்து டெஸ்ட்டுகளும் இதில வந்து நடத்தப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்த 4 வீக்லயே உங்களுக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் உங்களுக்கு வந்து கிடைத்துரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான். அதனால நம்ம எதிர்பார்த்த மாரி என்னைக்கு அப்டேட் ஆகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.